ஹலோ மக்களே! இன்னைக்கு வந்து சண்டேன்றதுனால இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்ட் வாட் ஐ ஈட் இன் அ டே அப்படின்ற மாரி ஒரு விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, மணி இப்போ ஆல்ரெடி 9:30 ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போறேன். என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம குயிக்கா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம வந்துட்டு வி ஹேவ் போத் இன்டோர் பிளான்ட்ஸ் அண்ட் அவுட்டோர் பிளான்ட்ஸ். அதுக்கெல்லாம் முதல்ல வந்துட்டு எவ்ரி டே மார்னிங் வந்து தண்ணி ஊத்தணும். ஸோ அதுதான் இப்போ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அத முடிச்சுட்டு, ஸோ தென் வில் கெட் டு த பிரேக்ஃபாஸ்ட் பார்ட். இதுதான் எங்க வீட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் செடி. இது வந்து ஆக்சுவலா மணி பிளான்ட் தான். இட்ஸ் அ க்ரீப்பர். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து பிரெட்டி லாங்கா க்ரீப் ஆயிட்டு மேல வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்துனா போதும். எவ்ரிடே த சாயில் ஹேஸ் டு பி வெட் அவ்வளோதான். மற்றபடி ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ரொம்ப நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக இங்கே வந்துடும். இங்கேருந்து ஃபுல்லாக ஓவர் ஃப்ளோ கீழே வரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாக மினிமல் அமௌண்ட் ஆஃப் தண்ணி இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் another இன்டோர் பிளான்ட். இது வந்து ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக இதுக்கு வந்து என்னோட டெக்னிக்கல் நேம் வந்து எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இது வந்து ஒரு இன்டோர் பிளான்ட் தான். இதுக்கு வந்து எவ்ரி 3 days ஒன்ஸ் ஆர் எவ்ரி ஆல்டர்னேட் டே வந்துட்டு தண்ணி ஊற்றினா கூட போதும். கொஞ்சமாக வி வில் வாட்டர் திஸ் பிளான்ட். இதுதான் வந்து வந்து அடுத்த பிளான்ட் ஆக்சுவலாக என் வீட்டில் இருக்கிறது. இது வந்து பேர் வந்து பீஸ் லில்லின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்தப்போ ஒரே ஒரு பூ மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அது ரொம்ப வாடி போச்சு அப்படின்ற மாதிரி நான் வந்து அதை பிச்சிட்டேன். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் பூவே வரல. அண்ட் த சைஸ் ஆல்சோ டசன்ட் க்ரோ. ஏன்னே தெரில, பெருசும் ஆகவே இல்லை. அது இதே சைஸில் தான் இருக்குது, இதே மாதிரி தான் இருக்குது. மேபி இந்த சட்டி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அதுக்கு பத்தலைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. பட் உங்களுக்கு யாருக்காச்சும் இதை பற்றி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். நான் லைட்டாக அவ்வளோதான், கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஏன்னா இதுவுமே அதே தான், ரொம்ப ஊற்றினோம் அப்படின்னா கீழே ஓவர்ஃப்ளோ வெளில வந்துடும். இதுதான் வந்து இன்டோர் பிளான்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அவுட்டோர் பிளான்ட் போகலாம். அடுத்த பிளான்ட்டுக்கு போகலாம். இதுதான் வந்து என்னோட பால்கனி வியூ. இது ஆக்சுவலாக ஃபோக்கஸ் ஆகல. இதுதான் வந்து ஆக்சுவலாக என்னோட பால்கனி வியூ. உங்களுக்கு இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? எங்களோட ஏசி யூனிட் வந்து இங்கே இருக்குது, பெட்ரூமோட ஏசி யூனிட்டு. அங்கே பார்த்தீங்களா, ஒரு கெஸ்ட் வந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களா வீடு கட்டி அவங்களா ஸ்டே பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, எங்கள் வீட்டில் இருக்கிற அடுத்த பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஆலோவேரா. ஸோ ரொம்ப நிறையவே வந்துருச்சு ஆக்சுவலாக. இதுவுமே எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் சென்னையிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு வரும்போது கூட இதை அப்படி தூக்கிட்டு வந்துட்டோம், ஒன்றுமே ஆகலை. ஸோ இதுக்கும் வந்துட்டு இட் டசன்ட் நீட் எவ்ரிடே வாட்டரிங். நாங்கள் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப மெடிசினல் பிளான்ட். ஆக்சுவலாக எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இது இருக்கணும். இது வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கின்னுக்கு, ஃபேஸ்க்குலாம் வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சூடாயிருச்சு அப்படின்னா இதை வந்து கொஞ்சோண்டு வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 5 or 6 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். உங்களோட உடம்பு வந்து குளிர்ச்சியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நெக்ஸ்ட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் அடுத்த பிளான்ட்டு. இது என்னோட பேர் வந்து இங்கே எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் காமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். சூப்பராக எல்லோ கலரில் ஒரு ஃப்ளவர் வந்து கொடுக்கும். பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ த நேம். ஆனால் ஃப்ளவர் ஒன்று ஒன்றும் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆக்சுவலாக. பட் இட்ஸ் அ வெரி நைஸ் பிளான்ட். எஸ், இது வந்து ட்ரை ஒரு பாட். ஆக்சுவலாக வெறும் எம்டி பாட் தான். அது சும்மா வெட் பண்ணி வச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ பிளான்ஸுக்கு எல்லாமே வாட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் இறங்குவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐம் கோனா மேக் சம் டோஸ்ட் அலாங் வித் பேசிக்லி ஜாம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிரெட் டோஸ்ட் அண்ட் ஜாம், அண்ட் தென் ஐம் கோனா மேக் சம் சன்னி சைட் அப்.
ஆக்சுவலாக என்னென்னா பட்டர் தான் டோஸ்ட் பண்ணிருக்கேன். ப்ரெட்டு தான் டோஸ்ட் பண்ணிருக்கேன். ப்ரெட்டு வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் I'll just put on some jam to it. சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் செமையாக டோஸ்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக ப்ரெட்டு. ஸோ வில் டேக் திஸ் அவுட் அண்ட் தென் நம்ம வந்துட்டு ப்ரெட்டு வந்துட்டு ஜாம் போடுவோம் அதுக்கு மேலே. ஓகே, ஐயோ ஆக்சுவலாக நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாகவே ப்ரெட் வந்துட்டு சூடாக இருக்கும்போதே அதுக்கு மேலே வந்து ஜாம் போட்டு ஃபுல்லாக நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவேன். ஸோ அது வந்து செமையாக இருக்கும். நீங்கள் அப்படி கிறிஸ்பாக, அதாவது சூடாகவும் இருக்கும் ப்ரெட்டு. ஸோ அட் த சேம் டைம் ஜாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகும். இட்ஸ் ஹேஸ் லைக் சுகர்ன்றதுனால வந்து ஈஸியாக அந்த சூடில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம புல்சாய் பண்ணுவோம். புல்சாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு குட்டி கரண்டி மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இதில் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அதனால இது எடுத்திருக்கேன். லெட்ஸ் என்னன்னா, ஓகே, இதுக்கு ரொம்பலாம் ஆயில் விடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஷுட் பி ஃபைன். This actually guys, இது வந்து ஆம்லெட் மாதிரி ஆயிடுச்சு. But that's fine. Just a little bit of pepper on top. இது வந்து ஆல்ரெடி ஆம்லெட் மாதிரி ஆன காரணத்தினால் இதை வந்து நான் திருப்பி போட போகிறேன். இவ்வளோ பெரிய கரண்டி எப்படி பண்ணுறது வயிற்றில் ராஜா. அதனால் ஒரு ஸ்பூன் எடுத்துடலாம். ஸ்பூன் எடுத்துட்டு லைக் திஸ் இது ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, முட்டை வந்துட்டு நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்லாங்க, என்ன மாதிரி வேணால் பண்ணி சாப்பிட்லாம். எனக்கு வந்து எப்படி முட்டை கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து பாயில் பண்ணி கொடுத்தாலும் பிடிக்கும், ஆம்லெட்டும் பிடிக்கும், இல்லை சனி சைட் அப், எனிதிங் ரைட், எனி ஃபார்ம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டை. ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் எப்படினாலும் சாப்பிட்ருவேன். வெரி ஈஸி டு குக் ஆல்சோ. இந்த டைம் அட்லீஸ்ட் ப்ராப்பராக வந்துட்டு உடச்சி விடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் எக்ஸை. Let's see how it turns out to be. Shit. ஓகே, இதுவும் அதே தான் கைஸ். ஆக்சுவலாக என்னென்னா கொஞ்சம் கண்ணு வந்து கலங்கியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. 2 ஆம்லெட் அண்ட் 2 டோஸ்ட். இதை போயிட்டு சாப்பிட்டு அப்புறமா வரேன். ஓகே, பை பாய்.